ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க தி பெர்ஃபெக்ட் வெப்பன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சைஃபை ஆக்ஷன் த்ரில்லர் படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா சொசைட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளோட கண்ட்ரோல் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவன் தான் வீட்ல நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு அசாசினா இருக்காரு. அவருக்கு ஒரு ப்ராஜெக்ட் தராங்க. ஆனா நம்ம ஆளு பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணங்களால அதை சொதப்பிடுறாரு. அதனால நம்ம ஹீரோ போட்டு தள்ள பாக்குறாங்க. அதனால நம்ம ஹீரோக்கு வர பிரச்சனைகள்லாம் என்ன, அதுல இருந்து தப்பிக்கிறது நம்ம ஆள் என்னெல்லாம் பண்றாரு, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு மினிமம் கேரண்டியான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. ஆனா அது எக்ஸிபியூஷன்ல பயங்கரமா கொண்டு விட்டுருக்காங்க சொல்லலாம். அதை பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு பிலோ ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்துமே கிடைச்சிருக்கு. சரி, இந்த படம் ஃபியூச்சர்ல நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுக்குண்டான டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் ஓவரால் நீட்டா பண்ணிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல ஓகேன்னு சொல்லலாம். பட் பெரும்பாலான இடத்துல பயங்கர கிரிஞ்சா தான் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, படத்துல வர ஆக்ஷன் போர்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் சரி கிடையாது. எந்த ஆஸ்பெக்ட்ஸுமே சரி. ஸ்கிரீன் பிளேயர்ஸ் அது ஓவரால் ஓகே எழுதி எடுத்துருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு ஏனோ அதன்னு ஒரு படத்தை எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. மொத்தத்தில் இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.